என்ன சொல்கிறேன் இல்லை, நல்ல ஒரு பரிசுத்தவான் போல் நல்ல ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பார்ப்பீங்க இல்லையா, வெண் வஸ்திரம்லாம் தரித்து ஜிப்பா கிப்பாலாம் வெள்ளை ஜிப்பா வெள்ளை வேஷ்டியெல்லாம் கட்டின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறப்போ அப்படி பார்க்குறப்பவே பொதுவான தோற்றம் எப்படி இருக்கும்? இது பொறுமை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த வஸ்திரத்தோடு நான் பொறுமையை இழந்துட்டேன்னா எவ்வளோ பளிச்சுன்னு தெரியும் என்னுடைய தவறு. அதுக்காக இந்த வஸ்திரத்துக்கு இதுக்கு முடிச்சு போடல. சொல்ல வர்றது என்னன்னா, நீ முதல்ல சுபாவத்தை மாற்றி ட்ரெஸ்ஸை மாற்றுறதை விட சுபாவம் மாறிச்சா தானாக வந்து எந்த வஸ்திரம் போட்டாலும் அந்த வஸ்திரத்தில் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் உருவம். பொறுமையாக இருப்பீர்கள் என்றால் உனக்கு குறைவு வராதையா. என்ன குறைவுன்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல்ல பொறுமை இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்ல வேணாம், இல்லைன்னு சொல்ல வேணாம். இல்லைன்னா இந்த செய்தியில் உள்ளே வரும், இருக்குன்னா இன்னும் அதிகரிக்கும். அவ்வளோதான் விஷயம். இதுக்கப்புறம் இந்த செய்தி கேட்டு முடித்த உடனே சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களை சோதிக்கும். இது உண்மையிலே பொறுமை இருக்கா இல்லை பொறுமை இல்லையா? வேறு யாரும் உங்களை வந்து சோதிக்க வேணாம். எந்த மாய மந்திரம்லாம் இல்லை. உங்களுடைய சொந்த மனசாட்சி உங்களை சோதிக்கும். சூழ்நிலை அதற்கு உங்களை வந்து சோதித்து கொண்டு இருக்கும். யார்கிட்ட வேணாலும் நீங்கள் இந்த பரீட்சை வச்சு பார்க்கலாம். மனைவிகிட்ட, பிள்ளைகள்கிட்ட, புருஷங்கிட்ட, குடும்ப அங்கத்தினர்கிட்ட, உற்ற உறவினர்கிட்ட, நம்ம சகஜமாக பழகிற ஜனங்கக்கிட்ட. ஐயா, உங்களுக்கு பொறுமை வர வரைக்கும் சில சூழ்நிலைகள் மாறாது. சில ஜனங்க முள்ளாக இருப்பாங்க. உங்களை உட்கார்ந்துருக்கிற பொழுது அவனுடைய நினைவுகள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்து அவனோ அவளோ உறவின் முறையில் அவங்க நினைக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு அப்படியே என்ன ஆகுது, எரிமலையாக எனக்கு வருது. அப்படி சொல்கிறோம் இல்லை, பொறுமை சுத்தமாக இல்லைன்னு. பொறுமை சுத்தமாக இல்லை ஐயா. நீ தரித்திரனாக இருக்கிற. வெளிப்படுத்த விசேஷத்தின்படி வெளியில் தெரியாது. அதெல்லாம் வெளியில் நான் ஐஸ்வர்யவான், நான் யாராக்கும், நான் வந்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு எதுவுமே குறையில்லை என்பதை போல் இருக்கும். ஆனால் பெரிய குறை என்னிடத்தில் இருக்கிறது என்பது தான் உள்ளங்கை நெல்லிக்கனி. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பு கடந்து சென்று கொண்டிருக்கிறார். கோணலான வழிகள் செவையாக்கப்பட்டு